அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு பட்டு பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதில் ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் அதை விட படு பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் இப்போ கொடுக்க போகிறேன். க்ரைம் த்ரில்லர் வழக்கம் போல் கடைசியில் அந்த முடிவு நீங்கள் யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. பாருங்கள், ஒரு போஷ் ஏரியா, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிற ஏரியா. அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தனித்தனி வீடாக இருக்கும். ஒரு வீடு அங்கே இருக்கும், ஒரு வீடு இங்கே இருக்கும், ஒரு வீடு. ஆனால் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் அவங்க தொலைபேசியில் தான் பேசிக்குவாங்க, நேரிலலாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாஷ் ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு வீடு. அந்த வீட்டில் வயதான 2 தம்பதிகள். அவர் ரிட்டையர்டு டாக்டர், அந்த அம்மாவும் டாக்டர் அம்மா, 2 பேரும் ரிட்டையர்டு. குழந்தைங்களெல்லாம் வெவ்வேறு ஊரில் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. காலையில் சர்வெண்ட் வந்துட்டு போயிடுவாங்க, மத்தியானம் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாயந்தரம் போயிடுவாங்க. நைட்டு அந்த கூர்க்கா ஒருத்தர் இருந்தால், அந்த கூர்க்கா இங்கே நேபாளத்துக்கு போனதுனால இப்போ அந்த வீட்டில் காவல் இல்லை. ஒரு நாள் நைட்டு ஒரு 11-12 மணி இருக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு காது கொஞ்சம் கூர்மை, அந்த ஒய்ஃபுக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா ஏதோ சத்தமெல்லாம் கேட்குது கார் ஷெட்டுக்கிட்ட, என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிறாங்க. யார்? ஹஸ்பண்டுக்கிட்ட. அவர் பாவம் மெதுவாக படுக்கி விட்டு எந்திரிச்சு மெதுவாக லைட்டெல்லாம் போடாமல் மெதுவாக நடந்து போய் அந்த ஸ்க்ரீனை நகர்த்தி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி சுற்றி வராங்க. ஏன்னா இவங்க வீடு கடைசி வீடு, அதனால் பக்கத்துலலாம் வீடு இல்லாததுனால, அப்புறம் சுற்றி வர மரம், இவங்க வீட்டை சுற்றி மரம், வெளியில் மரமெல்லாம் வச்சுருக்கனால அதுக்கு பின்னால் நிற்கிறது அவ்வளோ சாமானியமாக தெரியாது. இவர் நல்லா பார்க்குறாரு. இவருக்கு பார்வை கூர்மை, ஏன்னா 2 பேரும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அப்போ தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல கூர்மை. பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இவனுக்கு ஏதோ தப்பான வேலைக்கு வந்திருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் மெதுவாக ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, ஆமாம்மா நீ சொன்னது கரெக்டு, வெளியில் ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருக்கானுங்கன்னொன்னே இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ நீயே சொல்லணுன்னே, ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்றாரு. அவருக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் அந்த பக்கம் எடுத்தோன்னே, இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவன் கடுப்பு, சரியான கடுப்பு அந்த கான்ஸ்டபிள். ஏப்பா ராத்திரி 12 மணிக்கு டைம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுவேன், யார் யா நீ அப்படின்னு கேட்குறான். ஐயோ நான் டாக்டருங்க, இந்த மாதிரி இந்த காலனியில் இருக்கேன், என்னோடய வீடு தான் கடைசி, வீட்டுக்கு முன்னால் ஒரு 4-5 பேர் சுற்றி வர்றாங்க, பயமாக இருக்குங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து சொல்கிறான், ஐயா மன்னிச்சுக்குங்க, இங்கே இப்போ ஸ்டேஷனில் 2 பேர் தான் இருக்கோம், நான் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு ஆள், 2 பேர் தான் இருக்கோம், மிச்சவங்கெல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க, எங்கே கூப்பிட்றது கஷ்டம், நான் எதுக்கு முயற்சி பண்ணுறேன், பட் நீங்கள் ஏதாவது சமாளிக்க முடியுமா பாருங்கள், கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க அப்படிங்கிற. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து இவர் மறுபடியும் கூப்பிட்றாரு. ஏப்பா ஆள் அனுப்பிச்சிட்டிங்களாப்பான்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் நான் தான் சொன்னேனே ஐயா 2 பேர் தானே இருக்கிறாங்க, 2 பேரில் நான் அங்கே வந்துட்டா அல்லது அவர் அங்கே அனுப்பிச்சிட்டேன்னா இங்கே ஸ்டேஷனில் யார் இருப்பா, பெரிய பெரிய அதிகாரிங்களாம் நைட் ரவுண்ட் சொன்னாங்கன்னா நாங்கள் பதில் சொல்லணுமில்லான்னு அவன் சத்தம் போடுறான். இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே அவங்க வர்றதை பார்த்து நடுங்கிட்டு இருக்காரு, இவன் சத்தம் போடுறதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாரு. வயசாகிடுச்சு இல்லையா, வயசானவங்களுக்கு எல்லாம் வர நர்வஸ் தானே, அவருக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே மெதுவாக உட்காந்து யோசிக்கிறாரு. அவர் கொஞ்சம் இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டின்னா என்னென்னா, கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன், என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கொஞ்சம் அறிவுபூர்வமாக பார்க்குறவர் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஓகே சரிப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணே, ஏப்பா நீ சும்மாவே இருக்க மாட்டியா,
ஏப்பா சும்மா சும்மா தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னே அந்த கான்ஸ்டபிள் கேட்டோன்னே அவர் சொன்னார், இல்லை இல்லை அது கூப்பிடல, இப்போ 5 பேர் நின்றுருந்தாங்கல்ல, 5 பேரையும் நான் சுட்டு தள்ளிட்டேன்ப்பா, டப்பார் டப்பார் டப்பார்னு 5 ரவுண்டு அடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ரவுண்டு பாக்கி இருக்கு என்னோட ரிவால்வரில். அதனால் நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது சொல்லணுன்னா அவன் மிரண்டு போயிட்டான். யார்? கான்ஸ்டபிள். என்னையா சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க நான் கூப்பிட்டேன், நீங்கள் அப்படி அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, நான் அப்புறம் என்ன காப்பாற்றிக்கணுமில்ல, நான் என்ன பண்ணேன் பார்த்தேன், ரிவால்வர் எடுத்தேன், முன்னாடி இருந்தது, நச்சு நச்சு நச்சுன்னு அவன் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. வச்சு 5வது நிமிஷம் மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது, சைடில் ஒரு சைரனோட ஒரு வண்டி வருது, இந்த பக்கம் பைலட் வண்டி வருது, இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வருது. சரு 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 வித்தின் 5 மினிட்ஸ், வித்தின் 5 மினிட்ஸ் சரு சருன்னு வந்து எல்லாம் கார்டன் பண்ணிக்கிறாங்க. கார்டன்னா சுற்றிக்கிறாங்க. கார்டன் சுற்றினோடனே பார்த்தோம்னா அந்த 5 பேரும் சிக்கிறானுங்க. அப்புறம் 5 பேரையும் பிடிச்சி வேனுக்குள்ளே போட்டுட்டு அந்த பெரிய ஆஃபீஸர் உள்ளே வர்றாரு. வந்தோடனே பெல் அடிக்கிறாரு. இவங்க வந்த சத்தத்தை கேட்டு அவர் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்து கதவை லைட்டெல்லாம் போட்டு கதவை திறக்கிறார். திறந்தோடனே என்ன டாக்டர் எங்கே பாடி எங்கே பாடின்னு கேட்குறாரு. எந்த பாடின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் தான் டபார் டபார் டபார்னு சுட்டேன்னு சொன்னீங்களே, அவங்களோட பாடி இல்லை எங்கன்னு. அவங்க பாடி தான் நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்களா ஆம்புலன்ஸில் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உங்கள் வேனில் ஏற்றிருக்கீங்களே அவங்கள தான் சொன்னாங்க. ஏயா நீ விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் விளையாடல. எப்போ நீங்கள் ஸ்டேஷனில் இத்தனை ஆள் இருக்கீங்க பாருங்கள், எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 40 பேர் இருந்திருப்பீங்களா? 40 பேர் இல்லைன்னு சொல்லி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து சுட்டு போட்டேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் செஞ்சதுக்கும் நான் செஞ்சதுக்கும் டேலி ஆகிடுச்சு. சரி போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு கமிஷனர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் இருக்குங்க, இப்படி தான் நடக்கும். நம்மளும் இன்டெலிஜென்ட்டாக சில சமயத்தில் நடந்துக்கணும். அதுக்காக டபார் டபார் டபார்னு எடுத்து சுற்றாதீங்க. அதுக்காக சுற்றாதீங்க. இது வந்து ஒரு படித்தது, கேட்டது, ரசித்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்தது. நன்றி. இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த நிமிஷம் வேணாலும் எத்தனை கமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.